ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு சில நேஷன்ஸை சொல்லுவாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் அது வந்து கொம்பு மாதிரியே இருக்கும். அது வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நேஷன்ஸு. குறிப்பாக பார்த்திங்கன்னா டிஜிபாட்டி, எரிட்ரீரியா, எத்தோப்பியா, சூடான், சொமாலியா. ஸோ இந்த நேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லுக் ஆஃப் ஹார்ன். SRFTI அதாவது சத்யஜித் ரே ஃபிலிம் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டு. அதாவது சத்யஜித் ரே தான் தெரியும். அது அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா. ஸோ அவர் பேரில் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டும் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டும் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் வந்து கொல்கத்தாவில், அது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அதாவது இது வந்து நடிப்பு சம்மந்தப்பட்டதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் எலிஃபண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் ஸ்டார்டட் இன் 1992. ஸோ எலிஃபண்ட் தான் வந்து இருக்கிற டெரஸ்ட்ரியல் அனிமல்லையே ஜம்ப் பண்ண முடியாத ஒரு அனிமல் அது. ஸோ அதேமாதிரி கெஸ்டேஷன் பீரியட், அதாவது கருவுற்று தன்னோட குழந்தைய ஈன்ற காலமும் பார்த்திங்கன்னா இந்த அனிமலுக்கு, அதாவது எலிஃபண்ட்டுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்னொரு காரணம் என்னென்னா இது எப்படி வந்து நாய் பூனை மாதிரி ஈஸியாக வந்து ஹியூமன் பீயிங்ஸ்ட்டு அட்டாச் ஆகிடும். அது இல்லாமல் இன்னொன்று வந்து இது ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 2 hours தான் வந்து தூங்கும். இதோட ட்ரங்க் இருக்குல்ல, அது தும்பிக்கை, அந்த தும்பிக்கை வந்து ஒரு மாடிஃபைடு டீத்து தான் அது. மொத்தமே பார்த்திங்கன்னா டீத்து வந்து 4 வகை தான் இருக்குது ஹியூமன் பீயிங்கில். ஒன்று இன்சிசார், ஒன்று மோலார், ஒன்று ப்ரீமோலார், இன்னொன்று கேனைன். ஸோ இதுதான் வந்து 4 டைப்பு பல். ஸோ இது வந்து மாடிஃபைட் ட்ரங்க்கு தான் வந்து, அதாவது மாடிஃபைட் டீத்து தான் வந்து ட்ரங்காக வந்து எலிஃபெண்ட்டில் இருக்குது. ஸோ எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்டில் இருக்குது. எலிஃபெண்ட் ஸ்டேட்டுன்னே சொல்கிற 2 ஸ்டேட் பார்த்திங்கன்னா கேரளாவும் கர்நாடகாவும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் டைகர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா டைகர் வந்து அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ். குறிப்பாக சில ஒர்க்கர்ஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிக் ஒர்க்கர்ஸ்னால் யாருன்னா டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணுவாங்க ஒரு இடத்துல, ரொம்ப பெருசாக அவங்களுக்கு ஊதியமும் இருக்காது. அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க ஃப்ரீலான்சர் ஒர்க்கர். ஃப்ரீலான்சர் ஒர்க்கர்ஸ் இஸ் கால்டு கிக் ஒர்க்கர்ஸ். ஸோ கிக் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. அதாவது கொஞ்சம் வேலை, சின்ன வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் வேறு வேலைக்கு போயிடுவாங்க. தட் இஸ் கால்டு கிக் ஒர்க்கர்ஸ். மூன் லைட்டிங்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த மூன் லைட்டிங் வந்து மூணுக்கும் அந்த லைட்டுக்கும் சம்மந்தமே இல்லாது. குறிப்பாக மூன் லைட்டிங்னா என்னென்னா, இந்த மூன் லைட்டிங் ரொம்ப ஃபேமஸான காலம் பார்த்திங்கன்னா கொரோனா காலம். காரணம் என்னென்னு சொன்னால் ஒரே ஆளே பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக 2-3 வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ மூன் லைட்டிங் இஸ் நத்திங் பட் சீக்ரெட் ஒர்க்ஸ். யூஸ்வலி தே டூஸ் இன் நைட்டு. ப்ரைமரிலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஜாபுக்கும் செகண்டரி ஜாபுக்கும் அந்த எந்த வித கனெக்ஷன் இல்லாமல் இதை அவங்க பண்ணுறது செகண்டரி இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். ஸோ அந்தமாரி தான் சொல்கிறது தான் அந்த மூன் லைட்டிங் சொல்கிறது. யூஸ்வலாக மூனை பற்றி படிக்கிறது செலனாலஜி. மூனோட லைட்டு வந்து எர்த்துக்கு வருது வந்து எத்தனை செகண்ட் ஆகும்னா ஜஸ்ட் ஒரு 3 seconds தான் ஆகும். அதேமாதிரி சன் லைட்டு வந்து எர்த்துக்கு அடையிறதுக்கு வந்து 500 seconds, அதாவது 8 minutes 20 seconds ஆகும்.